தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ், அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோரை கடந்த 2020ஆம் ஆண்டு காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் தாக்கியதில் படுகாயம் அடைந்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இருவரும் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ அப்போதைய காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உட்பட 9 போலீசாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. சம்பவம் நடைபெற்ற போது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பெண் காவலர் ரேவதி பியூலா, உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சாட்சியம் அளித்தனர். 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து கடந்த 23ஆம் தேதி தீர்ப்பை ஒத்திவைத்து நீதிபதி முத்துக்குமரன் உத்தரவிட்டார். இதனிடையே இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இவர்களுக்கான தண்டனை விவரம் வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்திருந்தார். அதன்படி இந்த வழக்கில் இன்று குற்றவாளிகளுக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்பட உள்ளது. இது மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிபிஐக்கு போன பிறகு வழக்கு ரொம்ப நேர்மையாக நீட்டாக போச்சு. அதுக்கு முன்னால் பாரதிதாசனவங்களும் அந்த வழக்கினுடைய முதல் ஆரம்ப கட்டத்தில் விசாரணையில் அந்த கமிஷன்லாம் மிக அருமையாக அந்த வழக்கை எடுத்து கொண்டு போனாங்க. இந்த வழக்கில் இன்றைக்கு அனைவரும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த போராட்டத்தில் கிடைச்ச வெற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாலே கிடைச்சிருக்கணும், கொஞ்சம் காலதாமதமாக கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இது இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் தான். இவர்கள் ஒரு சாதாரண ஒரு செல்போன் கடை வச்சுருந்தது, கடையை அடைக்கிறதுக்காக லேட் பண்ணதுக்காக அந்த கோவிட் டைமில் அதற்காக அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள். அந்த பெனிக்ஸோட அந்த பாடியோட ஃபோட்டோ கூட அந்த டைமில் நான் எடுத்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பின்பகுதியில் முழுவதும் அதாவது தோலே கிடையாது. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு காட்டு முராண்டித்தனமான ஒரு தாக்குதலை இவர் நடத்தியிருந்தாங்க. இவர்களுக்கு ஏற்கனவே இவர்கள் மேலே எந்த வழக்குகளும் கிடையாது. இவர்களுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை நாங்கள் கேட்குறதுக்கு ஒரு ஃபேமிலியோடு போகும்போது கூட அதை தர மறுத்தாங்க. அப்போ கூட நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணி தான் அதை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இன்றைக்கி கடவுள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காரு. அவ்வளோ வரும் குற்றவாளிகள் நீதிபதி அறிவித்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி. போலீஸாரால் எங்கள் அப்பாவை விசாரணைங்கிற பேரில் அழைச்சிட்டு போய் அடித்து எங்கள் அப்பாவையும் என் தம்பியும் படுகொலை செய்யப்பட்டு இன்னைக்கு 5.25 வருஷம் ஆயிடுச்சு. நான் அவருடைய மூத்த மகள் பெருசு, எங்கள் அம்மா. நாங்கள் இன்னைக்கு நீதிபதி அவங்க அவர்கள் இன்னைக்கு அந்த 9-10 பேரும் அடித்து கொலை அடித்ததுனால தான் எங்கள் அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் மரணம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தண்டனை விவரத்தை 30ஆம் தேதி சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இந்த 5.25 வருஷம் இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் அலைஞ்சோம். எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதே போல் என்ன தண்டனைங்கிறது 30ஆம் தேதி சொல்லுவாங்க. நாங்கள் நீதிபதியை நம்புகிறோம், நீதிமன்றங்களை நம்புகிறோம். எங்களுக்கான இதே தக்க தண்டனை அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். அந்த தண்டனை மூலம் இனிமேல் இதே போல் ஒரு குடும்பம் எங்களை போல் வேதனைப்படாது, இதே போல் பாதிக்கப்படாது. இப்படி செய்யறதுக்கு அந்த அதிகாரிகளும் பயப்படுவாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அவங்களுக்கு 9 பேருக்கும் என்ன விதமான தண்டனை கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கம்மா? ஒரு மகளா, ஒரு சகோதரியா எப்படி எதிர்பார்க்குறீங்க? 30ஆம் தேதி நீதி ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்களே, நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுறோம். நீதிபதி உச்சபட்ச தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்கள்